நம் பங்கையும் இந்த திருக்கோவிலை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து பாடுவோம். வாரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணும். எல்லாருமாய் வாரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். கரங்களை உயர்த்தி தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியானவரே மை ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு இறைவா மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம், இயேசுவே மை புகழ்கிறோம், தூய ஆவியானவரே உம்மை புகழ்கிறோம், ஒவ்வொரு கடவுளை உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம், ஒவ்வொரு கடவுளை உம்மை போற்றுகிறோம். நீரே எங்கள் கடவுள், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். சாமி ஆவியானவரை எங்கள் மீது பொழிய செய்து எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களாய் மக்கு சான்று பகிரங்களுக்கு உதவி செய்யும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கட்டும். உம்முடைய மகனை எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை தூய ஆவியால் நிரப்பி ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றவருக்கு மீண்டும் பார்வை, உடல் நலமற்றோர் சுகமடைதல், கட்டுக்களில் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது என்று சொல்லி அபிஷேகம் செய்தீரே, எங்களையும் அபிஷேகம் செய்யும், ஆவியால் அபிஷேகம் செய்யும். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவங்கள் இருந்து எங்களை விடுவித்துக் கொண்டு ஆண்டவரே உமக்குரிய மக்களாய் நாங்கள் மாறிட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய இயலாமை நிமித்தமாய் நாங்கள் செய்த தவறுகள் தெய்வமே உடைய திருப்பிரசனத்திலிருந்து எங்களை தள்ளி வைக்கிறது. ஆண்டவரே தூய ஆவியானவர் எங்கள் மீது பொழிந்து எங்களை எங்களுடைய பாவங்களிலிருந்தும் காயங்களிலிருந்தும் ஆண்டவரே குணமாக்கி பரிசுத்த வாழ்வு வாழ எங்களுக்கு உடைய வரத்தை தாரும். ஆண்டவரே ஆவியானவர் அசைவாடி இடத்திலே அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. உம்முடைய திருத்தூதர்கள் தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டு ஆண்டவரே அதுவரை மேல் மாடியிலே கதவுகளை தாழிட்டு அஞ்சி நடுங்கி வாழ்ந்தவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு வெகுண்டெழுந்து ஆண்டவரே உமக்குரிய சாட்சிகளாய் உலகம் முழுவதும் சென்றார்களே. ஆண்டவரே தூய ஆவியால் எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுபவர் அன்றி எவரும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என உள்ளூர நம்பி அறிக்கையிட முடியாது என்று சொல்லுகிறது. தூய ஆவியாலே எங்களை ஆட்கொள்ளும் சாமி. தூய ஆவியாலே ஆட்கொள்ளப்பட்ட திருமுழுக்கு யோவானுடைய தாய் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொன்னாரே, ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர வாய்ப்பு பெற்றது எப்படி? உடைய வாழ்த்துரையை கேட்டதும் என் வயிற்றில் உள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஒருவர் மற்றவர் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்களே. நன்றி சொல்லுகிறோம் சாமி, எங்களையும் ஆட்கொள்ளும். அது தூய ஆவியால் நிரப்பும், கனிகளாலும் கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பும். இந்த மாலை முழுவதும் எங்களோடு தங்கும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே இதோ எங்களுடைய திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழாவுக்காக நாங்கள் எங்களை தயாரிக்கிறோம். நாளையிலிருந்து பெரும் கொண்டாட்டங்களுக்குள் நாங்கள் நுழைகிறோம் சாமி. திருக்குடியேற்ற திருவிழா, நற்கருணை பெருவிழா, தேர் திருவிழா, திருக்குடியேற்ற திருவிழா என்று சொல்லி 4 நாள் கொண்டாட்டத்தை ஆண்டவரே
நீரே எங்களுக்காக ஏற்பாடு செய்து எல்லாவற்றையும் மிக சிறப்பாக வழி நடத்தி வருகின்ற எல்லார் மேலும் ஆண்டவரே கோடி அற்புதருடைய பெரும் பரிந்துரையால் உம்முடைய ஆசிரை உம்முடைய அருளை மடி நிரம்ப பெற்று செல்ல நீர் விளையுகின்றீர், ஆசை கொள்ளுகிறீர், விருப்பம் கொள்ளுகிறீர். ஆண்டவரே, திருப்பாடல்களை சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே, ஆண்டவர் தம் மக்கள் மேல் விருப்பம் கொள்ளுகிறார் என்று. நன்றி சாமி, நன்றி. நீர் எங்கள் மீது காட்டுகின்ற விருப்பத்திற்கு, ஆசைக்கு நன்றி சொல்லுகிறோம் சாமி. இதோ இந்த மாலை முழுவதும் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உமது வார்த்தையால் எங்களை தொடும். உமது வார்த்தையை கொண்டு எங்களுடைய அகக்கண்களை திறந்துவிடும், உள்ள கண்களை திறந்துவிடும், எங்களுடைய இதயங்களை திறந்துவிடும். உடைய வார்த்தையை நாங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கேட்க, இந்த வார்த்தை தருகின்ற இன்றைய நாளுக்கான ஆசீர்வாதத்தை நாங்கள் வாழ்வாக்க உடைய தூய ஆவியானவரை எங்களோடு இருக்க செய்யும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி இயேசுவை உற்று நோக்கி சொல்லுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தூய ஆவியானவரே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. இயேசுவே, இயேசுவே இந்த மாலை முழுவதும், இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும். குறிப்பாக இந்த நற்கருணை ஆராதனை வேளையில், இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் எங்களை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். திருப்பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்க, சந்தோஷமாயிருக்க, கவலை கண்ணீர் நீங்கி மகிழ்ச்சியை நாங்கள் முழுவதுமாய் போர்த்திக் கொள்ள, கிருபை செய்யும், ஆசீர்வதியும், ஆட்கொள்ளும். ஆமென், 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 ஆமென். அமருவோம். பேரன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கின்ற இடத்தில் எல்லாம் நலமாயிருக்கும். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுவார், நீங்கள் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே உங்களுடைய பெருமூச்சுகளை எல்லாம் கடவுள் முன்னிலையில் ஜெபமாக மாற்றுவார் என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் நம்புவோம். இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் துன்பங்களை எதிர்கொள்வீர்கள், நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், சிறையில் அடைக்கப்படுவீர்கள். ஆனால் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆவியானவர் தாமே உங்களுக்காக பேசுவார். நீங்கள் எல்லார் முன்னிலையிலும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Our primary job is to witness Jesus. Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கு சான்று பகர்வதுதான் நம்முடைய வேலை. Nothing else, nothing else. அந்தோனியாருடைய கரங்களில் இருக்கின்ற குழந்தை இயேசு வெளிப்படுத்துகின்றார், நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். கோடி அற்புதர் அந்தோனியார் இந்த இயேசுவை உலகறிய செய்தார். இயேசுவிடமிருந்து பெற்ற வல்லமையும் அருளையும் கொண்டு ஏராளமான எண்ணிக்கையில் அடங்காத புதுமைகளை இன்றளவும் செய்து வருகின்றார். இறந்து 795 ஆண்டுகள் ஆகிறது. இன்றளவும் கோடி அற்புதர் வல்லமையோடு தம்முடைய பரிந்துரையை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அள்ளி அள்ளி கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? அவர் கொண்டாடிய நற்கருணை நாதர், நற்கருணை ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அதீத பக்தி. நற்கருணை ஆண்டவரால் எல்லாம் கூடும், எதுவும் செய்ய இயலும் என்பதை கோடி அற்புதர் நம்பினார். மக்கள் நம்பவில்லை, ஆனால் கோடி அற்புதர் அதை அற்புதமாய் செய்து காட்டுகின்றார். விலங்கு கூட கடவுளை அறிந்து கொள்ளும், ஒரு கழுதைக்கும் கடவுளை தெரியும், நற்கருணை ஆண்டவரை தெரியும் என்பதை அன்றைய சமூகத்திற்கு வெளிக்காட்டியவர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ரைட், வி ஷுட் பி ஹாப்பி. விவிலியத்தில் ஒரே ஒருத்தந்தான் முகவாட்டத்தோடு திரும்பி சென்றான், தெரியுமா? செல்வந்தனான இளைஞன். அதான் டாபிக். அவன் சொல்லுவான், ஆண்டவரே, நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை கடைபிடி. இவற்றையெல்லாம் நான் என் இளமை காலத்திலிருந்தே கடைபிடித்து வருகிறேன். வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு அவனை அன்பொழுகு கூர்ந்து நோக்கி,
உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின் செல். அடுத்த வசனம் என்ன? அவன் முகவாட்டத்தோடு சென்றான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, he was the only young fellow or he was the only biblical character who went with the long face, who went with the sad face. விவிலியத்தில் நாம் எதிர்கொள்ளுகின்ற மற்ற விவிலிய மாந்தர்கள் யாரும் இயேசுவிடம் வந்து முகவாட்டத்தோடு செல்லவில்லை. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் மகிழ்ந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். You be happy always. You be happy always. கேட்பரிஸ் சாக்லேட் பார்த்துருக்கீங்கள? அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? அட்வர்டைஸ்மெண்ட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் மகிழ்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, முகவாட்டம் இல்லாமல் இருக்க, கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிருக்க கடவுள் நமக்கு அழைப்பு தருகின்றார். இந்த ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும். All what God really wants from us is that we always praise Him, worship Him and sing songs of praise and glory. என் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருந்தார். திருப்பாடல்களிலே நாம் வாசிக்கிறோம், அவர் சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. திருப்பாடல்கள் 92 இறைவசனம் 1. அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் 95 இறைவசனம் 1. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். Come let us sing joyful songs or come let us sing. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அதே வேளையில் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். We should be thankful. We should have a sense of gratitude. ரொம்ப ரொம்ப முக்கியம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை ஏராளமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். We cannot count. வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நான் எண்ணிட நினைத்தால் என் வாழ்நாள் போதாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காரணம், ஆண்டவர் அவ்வளவு காரியங்களை நமக்கு செய்கிறார், அவ்வளவு காரியங்களை நமக்கு செய்கிறார். இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வசனம், மார்க்கு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தினுடைய நற்செய்தியினுடைய இறுதி வசனம் 16வது இறைவசனம் சொல்லுகிறது, உங்களது நற்செயல்கள் வழியாய் நீங்கள் ஆண்டவரை போற்றி புகழுங்கள். உங்கள் நற்செயல்கள் வழியாய். என் அன்புக்குரியவர்களே, we are called to praise God, we are called to worship God. இன்னைக்கு அதற்கு நாம் முகம் சுளிக்கின்றோம், சுணக்கம் காட்டுகின்றோம். வெரி ஆஃபன் we are not happy. நம்ம நிறைய நேரம் நற்கரணை முன்னாடி, கடவுள் முன்னாடி, அல்லது நம்முடைய தியான சமயங்களில் குருக்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது, என்னப்பா இவனுங்க புதுசாக கைத்தட்ட சொல்கிறானுங்க, ப்ரொட்டஸ்டண்ட் ஆக்குறானுங்க, சிஎஸ்ஐ ஆக்குறானுங்க, டிஎல்சி சபையில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க பொழுது, இப்படியே கொஞ்ச நாள் இருந்தால் அப்படியே மொத்த பேரையும் பஸ்ஸை வச்சு ஏஜி சபையில் கொண்டு போய் விட்டுருவாங்க பொழுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ரைட்? ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவரை கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து புகழுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் ஜனங்களுடைய மாபெரும் அரசராயிருந்த சாலமன் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் நுழைந்து ஆண்டவருடைய திருப்பீடத்தின் முன் சரணாகதியாய் விழுந்து அவன் கரங்களை உயர்த்தி ஜெபித்தான் என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மெல்லாம் கரங்களை தூக்கி ஜெபிக்கிறோமா? வெரி ஃபியூ, மோஸ்ட் ஆஃப் அஸ் வி டு நாட் நோ. தெரில, கட்டி ஏதாவது வந்துச்சான்னு எனக்கு தெரியல. நம்ம கையை தூக்கி ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நமக்காக கரங்களை விரித்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கி நமக்காக உயிரை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு ஒரு நாள் கூட நம்மக்கிட்ட சொல்லலைல்ல, என்னை சிலுவையில் அரைஞ்சி தொங்க விட்டப்போ எனக்கு எவ்வளோ கை வலிச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ அழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது இயேசு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரா? நெவர் செட். But he said, do you know how much I love you? I love you like this. No boundary. No boundary.
நான் உன்னை அன்பு செய்வதற்கு எல்லை இல்லை, எங்கும் அதற்கு தடை இல்லை. பவுலடியார் சொல்றார்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகவும் அற்புதமானது, அது ஆழமானது, அது மிக நீளமானது, எல்லாவற்றையும் விட பெரியது என்று சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் 100 சொல்லுகிறது, அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, விவிலியத்திலேயே எஸ்பெஷலி in the New Testament, this fellow, the richest fellow, the one who wanted to meet Jesus, was the only fellow who went with a long face. அவன் முகவாட்டத்தோடு சென்றான். He was not happy with the answer given by Jesus. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள், நன்றியுடன் அவர் திருமுன் வாருங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள், நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ்பாக்களோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் பிரைஸ் தி லார்ட் சொல்றதுக்கு சுணக்கம் பண்றீங்க? நோ, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கேட்கல, கேட்கல. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிகில கப்பு முக்கியம், ஆண்டவரை போற்றுவது அதை விட முக்கியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, பாருங்க, திருப்பாடல்கள் 98 இறைவசனம் 4 நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறது? வாசிங்க. திருப்பாடல்கள் 98:4. உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆர்ப்பரித்து அப்படின்னா என்ன? அல்லேலூயா, அல்லேலூ அப்படிங்களா? அல்லேலூயா சொல்றதுல ஒரு பெருத்த மகிழ்ச்சிங்க. புனித அகுஸ்தீனார் சொல்லுகிறார், we are Easter Christians, அல்லேலூயா is our song. அல்லேலூயா நமது கீதம், நாம் உயிர்ப்பின் மக்கள். அப்ப வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆர்ப்பரித்து ஆண்டவரை பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள், ஆண்டவராகிய அரசரின் முன் எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள், கடலும் அதில் நிறைந்த யாவும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுங்க, ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள், ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆர்ப்பரித்து பாடுங்கள், ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள், புகழ்ந்தேத்துங்கள், வாழ்த்தி பாடுங்கள், எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள், முழங்குங்கள், கை கொட்டுங்கள், மகிழ்ந்து பாடுங்கள் என்று சொல். Repeatedly the word of God says, sing glory to God, praise God, worship God with the songs. என் அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவரை பாடுவோம். ஆண்டவரே, உம்மை பாடாத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள், உமது புகழை பாடாத வேலைகள் எல்லாம் என்னுடைய வாழ்வினுடைய மிக இருளான சூழல்கள். ஆண்டவரே, உம்மை பாட, உம்மை துதிக்க எனக்கு வரம் தாரும். உங்களை நான் புகழலைனா, உங்களை நான் போற்றலைனா, உங்களை நான் ஆராதிக்கலைனா வேற எதுக்காக ஆண்டவரே நான் இருக்கிறேன்? ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன் என்று சொல்லி நாமும் பாடகர் குழுவினரோடு உம்மை பாடாத நாட்கள் எல்லாம் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை பார்த்து பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, எல்லாருமாய் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. பாடுவோம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, என்னை தூய்மைப்படுத்துகிறவரே, என்னை சுத்தமாக்கி நலமாக்குகிற தெய்வமே, ஆண்டவரே, வெள்ளியை புடமிடுவது போல் என்னை புடமிட்டீரே. என் பாவங்களிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. என் மேலிருந்த பாவ அழுக்குகளை எல்லாம் அகற்றி புது படைப்பாக மாற்றியிருக்கிறீரே. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கினீரே, என்னை நலமடைய செய்தீரே. என்னை மகிழ்ச்சி தைலத்தால் ஆண்டவரே நீர் அபிஷேகம் செய்திருக்கிறீரே. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீர் எனக்கு ஆயராயிருக்கிறீர், ஒன்றும் குறைவில்லை. நன்றி சொல்லுகிறேன் சாமி என்று சொல்லி புகழ்ந்து பாடுவோம். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, என்னுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய வேண்டுதல்கள், என்னுடைய மண்டாட்டுக்கள், என்னுடைய கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆயினும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். எனக்காக எல்லாவற்றையும் நீர் மாற்றி அமைக்கக்கூடிய கடவுள் என்பதை நான் நம்புகிறேன். இயேசுவே, உம்மை தேடி வந்தவர்களுடைய வாழ்வை நீர் முற்றிலுமாய் மாற்றி அமைத்தீர். அது பிணியாளர்களாக இருக்கட்டும், நோயுற்றவர்களாக இருக்கட்டும், கட்டுக்களால் கட்டுண்டு அவதிப்பட்டவர்களாக இருக்கட்டும், மரித்தவர்களாக இருக்கட்டும், ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையையும் நீர் மாற்றி அமைத்தீரே. நீர் தாவீதினுடைய மகன் என்று சொல்லி எல்லாருக்கும் எடுத்து எம்பினீரே. நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரே, இதோ உமக்கு நான் ஸ்தோத்திர பலி ஒப்பு கொடுக்கிறேன், பாடி ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய மன்றாட்டை கேளும். ஆண்டவரே, உம்மை போற்றுவது முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு உம்மை போற்றுவது எனக்குரிய ஆசையாய் நான் பார்க்கிறேன். என்னுடைய ஜெபத்தை கேளும், என் ஆராதனையை கேளும், என் புகழ்ச்சி கீதத்தை கேளும் என்று சொல்லி ஜெபித்து பாடுவோம். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, என்னுடைய அலைச்சல்களை அறிவீர், என்னுடைய வேதனை அறிவீர், என்னுடைய கண்ணீரை அறிவீர், என்னுடைய கவலை அறிவீர். என்னுடைய தேவை எது என்பதை ஆண்டவரே என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் முன்பே அறிந்த கடவுளாயிருக்கிறேன். ஆண்டவரே, திருப்பாடல்களை நாங்கள் வாசிக்கிறோமே, நீர் எங்களை முற்றிலுமாய் அறிந்த கடவுளாயிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் செய்வது ஒவ்வொன்றையும் நீர் அறிவீர். திருப்பாடல்கள் 139:1 வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். யூ நோ மீ. நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கிறீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே,
என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கிறீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். என்னை குறித்த அறிவு எனக்கு வியப்பாய் இருக்கிறது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ஆண்டவருடைய ஆற்றலை குறித்து, அறிவை குறித்து வியந்து பாடுகின்றார். ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை அறிவார், நம்முடைய கண்ணீரை அறிவார், கவலைகளை அறிவார். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுப்போம். எது நன்மையானதோ, எது பயன் அளிக்கக்கூடியதோ அதை ஆண்டவர் நமக்கு அருளும்படி கேட்போம். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும். எல்லாருமாயே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நம்முடைய வலது கரங்களை நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமாய் கொண்டு வருவோம். ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தை உணருவோம், நன்றி சொல்லுவோம். நம்மை ஆட்கொண்ட தெய்வம் நமது முன்னிலையில் உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறார். இந்த கடவுள் நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற கடவுள், நம்மை பராமரிக்கின்ற கடவுள். இஸ் a God who supplies, is a God who provides, is a God who protects us. நம்மை பாதுகாக்கின்ற, நம்மை பராமரிக்கின்ற, நமக்குரியதையெல்லாம் கொடுக்கின்ற உயர்வற்ற கடவுள் நற்கருணை ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு செய்தியை நம்முடைய தியான சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய முதல் வாசகம் 1 அரசர்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம். நேற்றைய முதல் வாசகத்தினுடைய தொடர்ச்சி. எலியா காலத்து பஞ்சம் குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் சாரிபாத்து கைம்பெண் என்கின்ற தலைப்பில் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரராகிய இறைவாக்கினர் எலியாவை இந்த பஞ்ச காலத்தில் எப்படி பராமரித்தார் என்று இன்றைய முதல் வாசகம் பேசுகிறது. நேற்றைய தினம் நாம் வாசிக்க கேட்டோம். எலியா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், நான் பணிபுரியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். நான் பணிபுரியும் ஆண்டவர் மேல் ஆணை. It takes the name of God. It didn't say by his name. அவருடைய பெயரால் அவர் ஆணையிடவில்லை. அவர் பணிபுரிந்த, அவரை அழைத்த, அபிஷேகம் செய்த, என் மக்களுக்குரிய இறைவாக்கினார் இரு என்று சொல்லி அனுப்பிய ஆண்டவருடைய பெயரால் இறைவாக்கினர் பேசுகின்றார். மழை பெய்யாது, பனி பெய்யாது என்று சொல்லி வாக்கினை கொடுக்கின்றார். அது நடைபெறுகிறது. ஆயினும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தம் மீது நம்பிக்கை கொள்பவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றார், யோசுவா நீ நடக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதே வார்த்தைகளை தான் ஆண்டவர் தம்முடைய திருத்தூதர்களுக்கு சொல்லுகின்றார். உலகம் முடியும் வரை, till the end of the ages I will be with you. Praise the Lord, praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, எலியாவோடு ஆண்டவர் இருக்கின்றார். பஞ்சம் ஏற்படுகிறது, அந்த நாடு முழுவதும் வறட்சி ஏற்படுகிறது, மக்கள் பட்டினியால் மடிகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தம் ஊழியக்காரனை, தம் மீது நம்பிக்கை வைத்திருப்பவனை, தமக்கு சான்று பகர்வனை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை என்பதை நிரூபிக்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு ஆண்டவருடைய மலைக்கு செல்லுகின்றார். எதுக்கு போகிறாரு? ஒரு அவுட்டிங் போனார் சாமி. இப்போ இருக்கிற மாதிரி அப்போல்லாம் சமூக தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இருந்திருந்தால் தலைவர் உக்காந்து ரீல்ஸ் பார்த்துருப்பார், ஷார்ட்ஸ் பார்த்துருப்பார், யூடியூப்பில் போய் ஒரு படத்தை போட்டு பார்த்துருப்பார் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவருடைய மலைக்கு சென்றார். எதுக்கு சென்றார்? ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஆண்டவருடைய மலைக்கு செல்லுகின்றார். பலியிடுவதற்காக செல்லுகின்றார். இருவருமாக மூவருமாக மேலே செல்லுகிறார். ஆபிரகாம், கழுதை, மகன், எல்லாம் இருக்கிறது, பலிப்பிடம் இருக்கிறது, விறகு இருக்கிறது. ஆனால் பலியிடுவதற்கான ஆடு இல்லை, விலங்கு இல்லை. ஈசாக்கு அப்பா கிட்ட கேட்குறான், ஒன்றும் தெரியாத புள்ள, பச்சை புள்ள. என்ன கேட்குறான்? அப்பா, விறகு இருக்கு, பலிப்பிடம் இருக்கு, பலியிடுவதற்கான பலிப்பொருள் எங்கே? ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ தாண்டா, உன்னை தாண்டா முடிக்க கூட்டு வந்துக்கிறேன் அப்படின்னாரா? என்ன சொன்னார்? ஆண்டவர் பார்த்து கொள்வார். The God will provide. Praise the Lord, praise the Lord. ஆண்டவர் பார்த்து கொள்வார். என் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய மகனை அவர் பலியிடுவதற்கு முன்பு ஆண்டவர் ஆபிரகாமை தடுத்து நிறுத்துகின்றார். அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பிக்கின்றார், அதை பலியிடுமாறு செய்கின்றார். God provides. Praise the Lord, praise the Lord. ஆண்டவர் ஆபிரகாமை நம்பிக்கையின் அடையாளமாய் பார்த்தார். அதனால தான் பவுலடியார் சொல்லுகின்றார், ஆபிரகாம் நம் நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். Praise the Lord, hallelujah, hallelujah. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை பராமரிக்கிற கடவுளாக இருக்கின்றார். All what we need to do is that we need to trust in Him. Simplest thing, trust in Him. என் அன்புக்குரியவர்களே, பஞ்சம் ஏற்படுகிறது. யோசேப்பு காலத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. உணவுக்கு அவர்கள் வருந்தினார்கள். எகிப்திலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. எகிப்தியர்கள் பார்வோனிடம் செல்லுகிறார்கள். உணவுக்காக ஓலமிடுகிறார். வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உணவுக்காக ஓலமிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபை இந்த எகிப்து தேசத்தின் மீது ஆளுநராக நியமிக்கின்ற பொழுது நாம் வாசிக்கின்றோம், அங்கு அவர்கள் உணவுக்காக ஓலமிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த பார்வோன் என்ன சொல்லுகிற பாருங்கள், தொடக்க நூல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 55வது இறைவசனம். தொடக்க நூல் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 55வது இறைவசனம். முதல்ல 41, ஓகே 41 வேண்டாம், 55 வாசிங்க. 55 தொடக்க நூல் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 55. எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். Because already God has appointed him to be the governor of Egypt and he has revealed that there is going to be a famine. இந்த பஞ்சகாலத்திற்கு முன்பாகவே அவர் பஞ்சகாலம் முழுவதும் மக்களை வழிநடத்துவதற்கு, உணவு கொடுப்பதற்கு எல்லாவற்றையும் அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். எனவே பார்வோன் சொல்லுகிறான், ஏன் உணவுக்காக ஓலமிடுகிறீர்கள்? யோசேப்பிடம் செல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, God the one who provides. கடவுள் தம் மக்களை பராமரிக்கிற கடவுளாய் இருக்கிறார். தகுந்த காலத்தில் அவர்களுக்குரியதை கொடுத்து பசியாற்றுகின்ற கடவுளாய் இருக்கிறார் நம்முடைய கடவுள். Praise the Lord, praise the Lord. இன்றைய முதல் வாசகத்தில்
பஞ்ச காலம் முழுவதும் ஒரு கைம்பெண்ணை கொண்டு கடவுள் தம்முடைய ஊழியக்காரனுக்கு உணவூட்டுகின்றார். மாவு குறையவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை, ஓடையில் நீர் வற்றவில்லை. பஞ்ச காலம் முழுவதும் கடவுள் அவர்களை பராமரித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் சுற்றி திரிந்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து பராமரித்தார். ரைட், அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து பராமரித்தார். நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுது சட்டி நிறைய உணவு உண்டோம். எங்களுக்கு அங்கே சோத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்தோம். எங்களை இந்த பாலை நிலத்தில் சாகடிக்குவா அழைத்து வந்தீர்கள். ஓலமிட்டார்கள், முணுமுணுத்தார்கள், கடவுளுக்கு எதிராக பேசினார்கள், கடவுளுடைய பராமரிப்பை உணராதவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் மோயிசனை கொண்டு அவர்களுக்கு தம் ஆட்சியை வெளிப்படுத்துகின்றார். மன்னாவை கொடுக்கின்றார், காடைகளை கொடுக்கின்றார், பாறையிலிருந்து தண்ணீர் வழிந்தோடச் செய்கின்றார். கடவுள் பராமரிக்கிற கடவுளாக விவிலியத்தில் நமக்கு காட்டப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு கடவுளுடைய இரக்கத்தின் முகமாயிருக்கிறார். நான் சொல்லல, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை இறை இரக்கத்தின் ஆண்டினை திருச்சபை கொண்டாடிய பொழுது 2015ஆம் ஆண்டு இறை இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டு திருத்தந்தை உலகளாவிய கத்தோலிக்க திரு அவைக்கு கடிதம் எழுதுகிறார். முதல் வரி, இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளின் இரக்கத்தின் முகம் என்று சொல்லுகின்றார். இந்த இரக்கத்தின் முகத்தை கடவுள் எப்படி வெளிப்படுத்துகின்றார்? இயேசு பார்க்கின்றார், பெருந்திரளான மக்களை பார்க்கின்றார். என்ன சொல்றாரு? எல்லாம் நல்லாகிறீங்க, சூப்பராகிறீங்க, செம்மையாக ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிறீங்க, அவங்க அங்கே ஊர்லேருந்து கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சும்மா கும்முனுக்கிறீங்க, எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னாருங்களா? என்ன சொன்னார்? அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். He had a compassion on them because he was a compassionate God. Praise the Lord, praise the Lord. உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று இயேசு அறிவித்ததை, போதித்ததை, கற்பித்ததை இயேசு வெளிப்படுத்தினார். அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டார். ஆயிலின ஆடுகள் போல் இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது மனமிறங்கினார். தம் சீடரிடம் நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். God is the one who provides. அவர் பராமரிக்கிற கடவுள். ஒருபோதும் நம்மை பசியோடு அனுப்புகிற கடவுள் அல்ல. அது உள்ளத்திற்கான பசியாக இருக்கட்டும் அல்லது வயிற்றுக்கான பசியாக இருக்கட்டும். என் அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் சொல்றார்ல, வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆயினும் ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் நம்ம மொழியில் வேலைக்கு படி அளக்கிறாரு, வேலைக்கு படி அளக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் பராமரிக்கும் கடவுள், நமக்குரியதை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கடவுள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, கடந்த இரவுக்காக நன்றி, இன்றைய நாளுக்காக நன்றி, இந்த பொழுதுக்காக நன்றி, இந்த நாளினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஒருவேளை நம்ம திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், நற்கரணை உட்கொள்கிறோன்னா நன்றி சொல்லுவோம். I used to say, after every mass I sit in the church, my prayers are very simple prayers. நான் ரொம்ப சாதாரணமான ஜபங்கள் தான் சொல்லுவேன். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த திருப்பலியை கொண்டாட வைத்ததற்காக நன்றி, உடைய திருவுடலின் திரு ரத்தத்தையும் உயர்த்தி பிடிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு ஆண்டவரே, நான் வச்ச திருப்பலி முதல் திருப்பலியாக இருக்கலாம், ஒரே திருப்பலியாக இருக்கலாம், கடைசி திருப்பலியாக இருக்கலாம், ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எனக்காக சேமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளினுடைய எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன், ஆசீர்வாதத்தை கொடுங்க சாமி. அவ்வளோதான் என் ஜெபம். முடிச்சு ஏஞ்சி போயிட்டே இருப்பேன். நாளை நான் ஆரம்பிப்பேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் பராமரிக்கிற கடவுள், நம் மீது இரக்கம் கொள்ளுகின்ற கடவுள், பரிவினை காட்டுகின்ற கடவுள். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளை விட்டு நாம் எங்கும் சென்று விடக்கூடாது. இந்த கடவுளை பிரிந்து நாம் எங்கும் போய்விடக்கூடாது. நாம் சொல்லணும், பேதுரு மாதிரி சொல்லணும். பேதுரு சொல்கிறார்ல, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 69வது இறைவசனம், இஃப் ஐ எம் நாட் ராங், என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நாங்கள் எங்கேப்பா போவோம்? எங்கே போவோம்? எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார்ல, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்தொடர்கிறோமே, எங்களுக்கு யார் கதி? எங்களுக்கு யார் நாதி? உங்களை விட்டால் எங்களுக்கு யார்? எல்லாரும் போனாலும் போட்டோம். தோமையார் சொல்கிறார்ல, வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு மடிவோம். உங்கள் கூட இருக்கிறதா எங்களுக்கு ஆசை.
உங்களோடு இருப்பது தான் ஆசை, உங்களோடு இருப்பது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நாங்கள் எப்படி வாழுவோம்? உங்களுடைய பிரசன்னம் இருந்தால் தான் எங்களால் இருக்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் உன் முன்பாக செல்லும். மை பிரசன்ஸ் ஷல் கோ பிஃபோர் யூ. நிறைய காரில் எழுதி வச்சுருக்காங்கல்ல, நிறைய காரில் பின்னாடி எழுதி வச்சுருப்பாங்க, மை பிரசன்ஸ் ஷல் கோ வித் யூ. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு பயம் இல்லை, நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு கலக்கம் இல்லை. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1வது இறைவசனம் வாசிங்க. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் கெட் ஃப்ரட்டைன்டு, டோன்ட் கெட் த்ரெட்டன்டு. உங்கள் கடவுள் எல்லாவற்றையும் விட பெரிய கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்தங்கள் எல்லாரும் என்னை விட்டு போனால், ஆண்டவரே நீங்கள் என்னை விட்டு போகிறதில்ல. காரணம், நீர் என்னுடைய தகப்பனாயிருக்கிறீர், என் தாயாயிருக்கிறீர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவராயிருக்கிறீர். எல்லா சூழலிலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம். எங்கப்பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய ஆண்டு பெருவிழாவுக்காக ஜெபிப்போம். இந்த திருத்தலத்தை நோக்கி வருகின்ற எல்லாரும் கோடி அற்புதருடைய வல்லமை மிகு பரிந்துரையால் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியோடு வீடு செல்ல வேண்டும். மடி நிரம்பின ஆசீர்வாதத்தோடு செல்ல வேண்டும். வார்த்தை சொல்லுவது போல் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படியாக அருளை கேட்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆண்டவரே, எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கைகோர்த்த உறவுகள் விலகிச் சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரேலே என்னை நீ மறந்து விடுவீரோ. என்னை ஒருபோதும் மறக்காத கடவுளாய், விலகாத கடவுளாய், என்னை முற்றிலுமாய் ஆட்கொண்டு பாதுகாக்கின்ற கடவுளாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உடைய திருப்பிரசனத்திலே வாழ எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஜெபிப்போம். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ. எப்ராயிம் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை நீ
மறந்துடுவீரோ? அப்பா நீங்க இருக்க பயமில்லையே, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, ஏன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அவமானங்கள், அடிகள், நிந்தைகள், கஷ்டங்கள் என்னை சூழுகின்ற பொழுது உம்முடைய கரங்களை கொண்டு என்னுடைய கண்ணீரை துடைக்கிற கடவுளாக நீர் இருக்கிறீர். சதா காலமும் என்னை குறித்து கவலை கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, பேதுரு எழுதிய திருமுகத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே, உங்கள் கவலைகளை எல்லாம் கடவுள் மீது போட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற பேரன்புக்கு நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே. ஆயினும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று சொன்னீரே. நன்றி இயேசுவே. உம்முடைய கண்ணின் மணியாய் எங்களை காப்பதற்காய், உம்முடைய கரத்தின் நிழலுக்குள் எங்களை மறைத்துக் கொள்வதற்காய் நன்றி இயேசுவே என்று சொல்லி பாடுவோம். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும் கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உன் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, ஏன் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, முழந்தால் படிடுவோம். எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு பயமில்லையே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, என் தகப்பனாய், என் தாயாய், என் சகோதரனாய், என் சகோதரியாய் என்னை கரம் பற்றி வழி நடத்துகின்ற கடவுளாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை புகழுகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் என் ஆயனாய் இருக்கிறீர், என் வழியாய் இருக்கிறீர், என் ஒளியாய் இருக்கிறீர், என் ஜீவனாய் இருக்கிறீர், எனக்குரியவற்றை செய்து கொடுக்கின்ற தெய்வமாய் இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஆண்டவர், இந்த மாலை வேலைக்காக நன்றி. நீர் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. என்னை உற்று நோக்குவதற்காய் நன்றி. என் உணர்வுகளை எல்லாம் முற்றிலுமாய் அறிந்து வைத்திருப்பதற்காய் நன்றி. என்னுடைய பெரு மூச்சுகளை ஜெபமாய் கேட்பதற்காக நன்றி. என் கண்ணீரை துடைப்பதற்காய் நன்றி. என் கவலைகளை போக்குவதற்காய் நன்றி. என் கஷ்டங்களை தூக்கி எறிவதற்காய் நன்றி. ஆண்டவரே, என் பாவங்களை கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு நான் மீண்டும் காணாதபடியாய், என் முதுகுக்கு பின்னாய் திரும்பி பார்க்காத அளவிற்கு நீர் தூக்கி எறிந்து என்னை அபிஷேகம் செய்வதற்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கிறேன். நீர் என்னை பராமரிக்கிற கடவுளாய் இருக்கிறீர்.
எனக்குரியதை ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்கின்ற கடவுளாயிருக்கிறேன். பார்த்து பார்த்து படியளக்கிற கடவுளாயிருக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இதோ எங்களுடைய திருத்தலத்தினுடைய 26வது ஆண்டு விழாவை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாளைய தினத்திலிருந்து எங்களுடைய திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாட போகிறோம். இந்த நாட்களை நாங்கள் நன்றி நாட்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த ஆண்டிலிருந்து இன்று வரை, இந்த பொழுது வரை கோடி அற்புதருடைய வல்லமை மிகு பரிந்துரையால் நீர் எங்களுக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கொடியேற்ற திருவிழா, நற்கரணை பெருவிழா, தேர் திருவிழா, கொடியிறக்க திருவிழா என எல்லா நாட்களையும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் மாற்றும். கோடி அற்புதருடைய வல்லமையின் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கும்படி செய்யும். ஆண்டவரே, முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய ஜெபத்தை நீர் கண்ணோக்கும். ஆண்டவரே, விவிலியத்திலே உதவி வேண்டி வந்தவர்கள் உமது முன்பாக முழந்தால் படியிட்டு மிகுந்த நம்பிக்கையோடு, ஆண்டவரே எனக்கு விருப்பம் உண்டு, நீர் விரும்பினால் நான் நலமடைவேன், நீர் விரும்பினால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல் ஆண்டவரே, இதோ முன்பாக முழந்தால் படியிட்டு மிகுந்த நம்பிக்கையோடு கரங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையிலே நாங்கள் விழுந்து போகாதபடி, சரிந்து போகாதபடி, ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போகாதபடி எங்களை தாங்கி பிடியும். உம்முடைய திருத்தூதர்கள் உம்மிடத்திலே ஜெபித்தார்களே, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும், எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும். இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் லார்ட். உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு எல்லாம் நிகழட்டும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம். அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக்கு. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நீங்கா நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.